யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாம் கத்துது. நைட் டைமில் வந்ததுனால இதோட பிரம்மாண்டத்தை என்னால் முழுசாக உணர முடியல. இப்போ பார்க்கும்போது என்ன ஒரு ஹியூஜான இடம். மேகமூட்டங்கள், அப்படியே லேசான தூறல்கள், அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அழகான இந்த கட்டிடம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான லொகேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ரொம்ப தூரம் பயணம் பண்ணி நான் வந்திருக்கேன். ஏற்கனவே எங்கள் வீடியோ எடுத்துட்டோம். இங்கே என்னெல்லாம் பயங்கரமான சம்பவங்கள் நடந்துச்சுன்னு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நீங்களே பார்ப்பீங்க. இன்னைக்கு நான் வந்ததுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. அது நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. அன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியாத சில விஷயங்களை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க முடியுமான்ற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நீங்களும் போக போக தெரிஞ்சுப்பீங்க. நாங்கள் என்ன விஷயத்தை பார்த்தோம், என்ன இருக்குது, இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான காலேஜுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன, இதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்தா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ நீங்கள் வந்ததுமே உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க உள்ள போகலாம். பேக்லாம் அங்கே தான் வச்சிருக்கேன். கேமரா கேஸ்லாம் எடுத்துட்டு உள்ள போனோம். ரொம்ப நேரம் இந்த இடத்துல நான் ஸ்டே பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். கைஸ், கேமரா கேஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுன்னா திடீர்னு 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. யாருன்னு கேட்டால் அவர் தான் இந்த காலேஜோட வாட்ச்மேனா. அவர் 5-6 மணிக்கெலாம் வெளியே போயிடுவாராம். அவரு நிறைய அமானுஷ கதைகள்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் தனியாக உள்ளே போகிறேன்னு சொல்லும் போதே அவர் பயப்படுறாரு. பகல் நேரத்திலே போகிறது ஆபத்து தான் அப்படின்னு. பட் எனிவே, நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ள என்னதான் இருக்குன்னு ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்க போகிறோம். మీరు డే టైంలో ఇక్కడ ఉంటున్నారా? మీరు డే టైంలో ఉంటాం. నైట్ టైంలో పక్క ఊరికి పోతాం. ఓకే. ఇక్కడ ఉండడానికి అంత ఇబ్బందిగా. దయాలు చూసి ఉంటారా మీరు? డైరెక్ట్ గా చూసింటామా? ఒకసారి చూస్తే దిగులుగా ఉంటుంది. ఇట్లా పోయి ఇట్లా వస్తా ఉంటుంది. ఒకసారి చూసినంటే మళ్ళీ చూసేకి ఇబ్బందిగా ఉంటుంది. పెద్ద కూతులు తర ఇంత జంపుగా పెట్టుకొని అక్కడెక్కడ మళ్ళాడుతా ఉంటుందా. అది చూడడానికి ఒకసారి భయంకరం మాకు. దాని నుంచి ఇక్కడ ఉండడానికి మాకు అంత జడుపుగా పడుతుంది. ఉండడానికి ధైర్యం ఆగదు. దాని నుంచి ఎక్కడ పోవాలన్నా రావాలన్నా నైట్ టైం మాత్రం ఉండేలే, డే టైం మాత్రం ఉండదు. இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக இருக்கலாம். பட் அன்றைக்கி நாங்கள் வந்தப்போ எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. அந்த வீடியோ வரும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நான் இந்த இடத்துக்கு இன்றைக்கி தனியாக வந்ததுக்குமே சில காரணங்கள் இருக்குது. அந்த வீடியோ பார்க்க நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, போக போக புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ நம்ம கேமராஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டு உள்ளே போகலாம். உள்ள வந்ததுமே ஒரு சின்ன ரத்த காவை வாங்கிருச்சு. க்ளீன் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். வீடியோவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இவ்வளோ தடங்கல்கள். நான் உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா சில காயங்கள் ஆயிருச்சு. அதனால் எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எப்பவுமே ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரத்த காவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்கான அறிகுறின்னு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால தான் யோசிக்கிறேன், இதுக்கு மேலேயும் நம்ம இதுக்குள்ளே போனோமான்னு. பட் இனிமேல் நான் ட்ரை பண்ணுறேன். முயற்சி பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு. முயற்சி பண்ணி தோற்று போனால் கூட அது வெற்றி தான். சரி, உள்ளே போயிட்டு நான் பேசுகிறேன் வாங்க. கைஸ், ரொம்ப நேரமாக இந்த பறவைங்க இந்த பில்டிங்கை சுற்றியே வட்டம் அடிச்சிட்ருக்கு. புறாக்கள் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் இருங்க, இப்போ 2வது ரவுண்ட் வருவானுங்க. இப்போ இந்த பக்கம் போயிருக்கானுங்க. இப்படியே சுற்றிட்டு இருக்கானுங்க இந்த பில்டிங்கை. நம்ம உள்ள போகலாம். இந்த பில்டிங்கை சுற்றி எதுவுமே கிடையாது. அங்கே தெரியுது பார்த்தீங்களா லைட்லாம்? அங்கே ஒரு குட்டி கிராமம் இருக்குது. அதை தாண்டி தான் வந்தோம். வந்துட்டானுங்க ஒரு சொன்னல. என்னடா நடந்து போகிற பாதை இவ்வளோ கடினமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க.
சில நேரங்களில் கடினமான பாதைகள் தான் நம்ம வாழ்க்கையில் அழகான இடத்துக்கு கொண்டு போகும். என்னோடய வாழ்க்கையில் இதுதான் அழகான இடம் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அழகான இடங்கள் கிடைக்கும், போய் சேருவீங்க சேர வேண்டிய இடத்துக்கு. மனசை தளர விடாமல் போராடிட்டே இருங்க, ஓகேவா? நடந்து போகிற போக்கில் ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்காக. மாங்காய் மரத்தில் மாங்காய் வைக்கணும், பேய்ங்கெல்லாம் பறித்து சாப்பிட்ருக்கோமோ. ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட உள்ளே போனோம் கைஸ். நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும். நீங்கள் துணையாக இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் தான் இவ்வளோ வருஷமாக நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் நீங்கள் எல்லாம் எனக்கு துணையாக இருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னடா இவ்வளோ பெரிய இடத்துக்கு தனியாக நடந்து போயிட்டுருக்கானேன்னு நினைப்பீங்க. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி நினைக்கிறேன்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே என் கூட தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோன்ற நம்பிக்கையில் தான் இத்தனை வருஷமாக ஓடிட்டுருக்கேன். ஸோ வழக்கம் போல் உங்களோட சப்போர்ட்டை அள்ளி கொடுங்க கைஸ். லவ் யூ ஸோ மச். என்றுமே நான் கடமைப்பட்டிருப்பேன் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும். போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை சுற்றி பார்த்துடலாம், நீங்களும் பாருங்கள். ஆல் கிளியர். ஏதோ சவுண்ட் வருது, அந்த மரத்தில் வருது. காற்றுல கிளைகளும் இலைகளும் அசைஞ்சு சத்தம் போடுதுங்க. ஏதோ பூனை கத்துற சத்தம்லாம் கேட்குது. யாராச்சும் இருக்கீங்களா? எவரனா உன்னாரா? கைஸ், ஆக்சுவலாக இது ஒரு பேன் இந்தியன் ஹாண்டட் பில்டிங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்க பேய்ங்களுக்கு 4-5 லாங்குவேஜ் தெரியுது. தெலுங்கு, தமிழ், கன்னடம், இங்கிலீஷ் கூட புரியுதுன்னா பார்த்துக்கோங்களேன். எஜுகேட்டட் கோஸ்ட்டாக இருக்கும் போல் எல்லாமே. ஆக்சுவலாக அங்கே தான் இருக்குது வழி. ஆனால் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இனிமே பேக்கை நம்ம ஃபஸ்ட்டு பாதுகாப்பு ஒரு இடத்துல வச்சிடலாம். இப்போ கும்முருட்டாக இருக்கே உள்ள. மேலே எதுவும் சத்தம் வருது. 108 நல்ல சகுனம். காற்றுக்கு விழுதுங்களா இல்லை சட்டைய ஆரம்பிச்சிருச்சுங்களா? ಯಾರೇ నన్ను గుర్తు పెట్టుకొని ఉంటారా మీరు? பயப்படாதீங்க, அதெல்லாம் புறா கத்துற சவுண்டு தான். தேசிங்க பாருங்கள், தெரியுது உங்களுக்கு? குட்டி குட்டி காலாக இருக்குது. இங்கே பாருங்கள், கிளியராக தெரியுது. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டைமில் வர்றதுக்கு இந்த இடத்துக்குள்ளே. ஜல் ஜல் சத்தம்லாம் வருது. இதுக்குள்ளே தான் வர மாதிரி இருக்குது. ஐயோ, எவ்வளோ பெரிய தேனி கூட்டு! அன்னைக்கு கவனிக்கவே இல்லையே. இது அங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய தேன் கூடு. நான் ஃபஸ்ட்டு பேக் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட்டாக இருக்குது பேக் வேறு. பேக் இங்கே வச்சுட்டேன். இந்த சுமையும் சேர்த்துட்டு என்னால் சுத்த முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேவைன்றப்போ வந்து எடுத்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு மேலே போய் ஒரு வியூ காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ சைலன்ஸ் பார்த்தீங்களா, பின் ட்ராப் சைலன்ஸ். ஆனால் நான் உள்ளே வரும்போதே மேலேருந்து உருள்ற மாதிரியெல்லாம் சத்தம் வந்துச்சு. ஏதோ சத்தம் தூரத்தில் கேட்குது. போ, எவ்வளோ பெரிய பள்ளம். டாப்புக்கு வந்துட்டோம். ஓ மை காட், வாட் அ வியூ. ஜம்ஸ்கேர், என்னையே ஜம்ஸ்கேர் பண்ணுறீங்களா புறாக்களே, பிளட்டி புறா. எத்தனை பேரா இருக்கீங்க இங்கே? உங்களோட இடமா அது? மேலே இருக்க. சாரி 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 சாரி, ரியலி சாரி. எந்த பக்கம் சத்து வருது? பாத்ரூம்னு நினைக்கிறது. பாத்ரூமில் தான் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த மாதிரி கைவிடப்பட்ட பாத்ரூமில் எக்ஸ்ட்ரீமான எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டிஸ் இருக்கும். அவ்வளோதான், அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஐயோ சூப்பராக இருக்குது அந்த பக்கம் பார்க்குறது. கைஸ் ரொம்ப சில்லிங்காக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. மேலே இருக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த விதமான பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸும் ஃபீல் ஆகலை. போக போக தான் தெரியும். நான் உள்ளே வரும்போதே சத்தங்கள்லாம் வந்துச்சு மேலே. இப்போ நோ சவுண்ட்ஸ், கீழே போய்ட்டு பார்த்தா தான் தெரியும். கைஸ் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நிறைய நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி இதுலேருந்து மீண்டு வர போகிறோன்னு தெரில.
எவ்வளோ வருஷத்துக்கு இதை தொடர்ந்து பண்ண முடியும்னு தெரில. அண்ட் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே என்னை கேட்டிருக்கீங்க, எப்படி இவ்வளோ நெகட்டிவிட்டிஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதையெல்லாம் மீறி எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டே இருக்கீங்க, எப்படி பாசிட்டிவாக இருக்கீங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸ் கேட்குறீங்கள. ஆக்சுவலாக என்னென்னா, நானும் மனுஷன்தான். உங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அதே மாதிரியான பிரச்சனை தான் எனக்கும் இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் ஆல் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் தான் நம்மளும் வாழ்கிறோம். அப்படின்னும் போது ஆப்வியஸாக நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சத்தம் வருது. Leave it. இந்த உலகத்தில் நீங்கள் நல்லது பண்ணாலும் பின்னாடி பேசுவாங்க, கெட்டது பண்ணாலும் பின்னாடி பேசுவாங்க, இல்லை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட பேசுவாங்க. தமிழ் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் வாழ்ந்து உயர்ந்தாலும் தப்பாக பேசுவாங்க, இல்லை தாழ்ந்து கீழே விழுந்தாலும் தப்பாக தான் பேசுவாங்க, இன்னும் கேவலமாகவே பேசுவாங்க. ஸோ மற்றவன் என்ன பேசுவான், மற்றவன் என்ன நினைப்பான், இதை பற்றிலாம் எதுவுமே திங்க் பண்ணாமல் இருக்கிறது ஒரு லைஃப். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவன் நான் நினச்சாலும் கவலை இல்லை, நான் ஜெயிக்க போகிறேன், எனக்கு பிடிச்ச வேலையை மட்டும் தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் மட்டும்தான் வாழ்க்கையை வாழ்கிறவன். மற்றவங்களை பார்த்து எதுவும் பயப்படாமல் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்களே உள்ளுக்குள்ளே நினச்சி வரி பண்ணிக்கிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டு வெளியே வாங்க. இது ஒரு பெரிய உலகம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை டெய்லி முயற்சி பண்ணிட்டே இருங்க. அதுக்கான சின்ன சின்ன எஃபோர்ட் போட்டுட்டே இருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வரும்போது பெரிய ஆளாக மாறிடுவீங்க ஒரு காலகட்டத்தில். ஸோ அதை மட்டும் மறக்காதீங்க, எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். இந்த மோட்டிவேஷன்லாம் எங்களுக்கு வேணாம், ஃபஸ்ட்டு இந்த இடத்த ஒழுங்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ரொம்ப பேசாமல் நம்ம டேரெக்டாக கீழே போய் களத்தில் இறங்குவோம். வாங்க. எந்த பக்கம் வந்துன்றதே மறந்துட்டேன். கீழே கிளியராக சத்தம் வருது, உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில. எதுவும் ஓடுற மாதிரி இல்லை. கைஸ் நல்லா பாருங்களேன், இதை தெரியுதானே? சீக்கிரம் போகணும். இந்த வழி தான் கரெக்ட். யாரு? யாரோ இருக்கீங்கன்னு தெரியுது, முன்னாடி வாங்க. உங்களை பார்த்து நான் பயப்படல, யாராக இருந்தாலும் முன்னாடி வாங்க. நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னு என்னால் நல்லா உணர முடியுது, பார்க்க தான் முடியல. முன்னாடி வர முடியுமா உங்களால்? எங்கே இருக்கீங்க? தாராளமாக நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக்கலாம். நாங்கள் 4 பேர் இந்த இடத்துக்கு வந்தப்போ இங்கே இருக்க ஜின்கள் எங்களை ரொம்ப குழப்பிருச்சு. ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷனில் இருந்தால் நாங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போனோம். இன்றைக்கி நான் தனியாக வந்ததுக்கான காரணமே இப்போ அதனால் அந்த மாதிரி பண்ண முடியுதா? 4 பேர் இருக்கும்போது தானே கன்ஃபியூஸ் பண்ணி திசை திருப்பி நம்மளை தனித்தனியாக பிரிக்க வச்சு அட்டாக் பண்ணுது. தனியாக வரும்போது அதனால் என்ன பண்ண முடியும், அதோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் தனியாக வந்தேன். அதனால தான் ஈவினிங்கே வந்துட்டேன். நைட் ஃபுல்லாக இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ நேரம் இந்த இடத்துல இருந்து சர்வே பண்ண முடியும்னு பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய தைரியத்துக்கு நான் வைக்கிற ஒரு பரீட்சை இது. லெட்ஸ் சீ. கோல்டர் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய தேன் கொடு. சாரி, எஸ்கியூஸ் மீ. சிரிக்கிற சத்தம் பயங்கர கிளியராக கேட்குது. வேணாம்,
கேமரா அந்த பக்கம் திருப்பவே கூடாது, தேனி கொண்டு இருக்கு. ஜின்கிட்ட கூட தப்பிக்கலாம், தேனிக்கிட்ட தப்பிக்கவே முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எங்கே போனாலும் துரத்தி வந்து அடிப்பானுங்க. என்னது இதெல்லாம்? கைஸ் லிட்டரலாக யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. கேட்குதா இல்லையான்னு தெரில உனக்கு. உங்களுக்கு மைக் வேறு போட்டிருக்கேன். நீங்கள் தான் என்கிட்ட பேச முயற்சி பண்ணுறீங்களா? என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்றைக்கி நாங்கள் 4 பேராக வந்தோமே, அந்த 4 பேரில் ஒருத்தன் தான் நான். உங்களோட முழு சக்தியும் இப்போ நீங்கள் பயன்படுத்தி என்கிட்ட ஏதாச்சும் தெரிவிக்கலாம், இல்லைன்னா என்ன ஏதாச்சும் பண்ண கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். இன்றைக்கி என்னோட பாதுகாப்புக்கு சில விஷயங்கள்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். Oh my God. இது கதவெல்லாம் கிடையாது, இது கான்கிரீட் தான். எப்படி உடஞ்சி கிடக்கு பாருங்க. இந்த காலேஜோட அமைப்பே புரிஞ்சிக்க முடியல. ஒரு இடமும் ஒரு மாதிரி இருக்கு. கைஸ் கைஸ், யார் நீங்க? ஃபோனில் பார்த்தா தெரியும். என்ன வேணும் உங்களுக்கு? போயிடுச்சு. இந்த பில்டிங்கில் மனுஷன் உருவத்தில் நிறைய சுற்றிட்டு இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் மனுஷங்க கிடையாது, மனுஷங்க ரூபத்தில் சுற்றிட்டு இருக்க ஜின்கள். அடுத்த வீடியோ பார்க்கும்போது ஏன்னு புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப ரொம்ப மோசமான இடமா இருக்கும் போல பேசுது. நம்ம தான் இதோட விவரம் தெரியாமல் விளையாடிட்டு இருக்கோம். என்னமோ எரிஞ்சிட்டு இருக்கிறியா? ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதோட முழு சக்தியை பயன்படுத்த ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நம்மளால இங்கே இருக்க முடியாது. يهدي إلى الرشد وآمنا به ولن نشرك بربنا